வெல்கம் டு சிம்பிளி ஷென்பா. இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எங்கள் வீட்டில் என்னங்கிறத உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நேந்திரம் பழம் ஆவியில் வேக வச்சு எடுத்திருக்காங்க. ஊட்டச்சத்து அதிகமாக இருக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 முட்டை வேக வச்சு வச்சுருக்கேன். ப்ரோட்டீன் அதிகம் இருக்கிறது. 2 அத்திப்பழம் எடுத்திருக்கேன். கால்சியம் ரொம்பவுமே அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் கொய்யாப்பழம் எடுத்திருக்கேன். பாதாம் எடுத்திருக்கேன். இதுதாங்க இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். கொய்யாப்பழம் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ஊர் பழம். இதில் வந்து விட்டமின் சி ரொம்பவுமே அதிகமாக இருக்குது. நேந்திரம் பழம் பார்த்தீங்கன்னா நான் ஆவியில் வேக வச்சு எடுத்திருக்கேங்க. ஆவியில் வேக வச்சு எடுக்கிறனால நமக்கு ஒன்றும் சத்து பெரிய அளவில் குறைய போகிறது கிடையாது. இது ஊட்டச்சத்து கம்மியாக இருக்கிறவங்க எல்லாருமே இதை எடுத்துக்கலாம். குழந்தைங்க முதல் பெரியவர் வரை. டேஸ்ட்டும் ரொம்பவுமே நல்லா இருக்குங்க. டெய்லி நம்ம இட்லி தோசைன்னு சாப்பிட்றதுக்கு பதிலாக ஒரு மாற்றமாக இந்த மாதிரி வாரத்தில் 2 நாள் எடுத்துக்கலாங்க. நமக்கு நல்லா ஆரோக்கியமும் கொடுக்கும். அப்படி இல்லைன்னா 40 வயசுக்கு மேலே எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் டயபெட்டிக் பேஷண்ட்ஸாகவே மாறிடுவோம். இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை நம்ம காலையில் எடுத்தோம்னா நமக்கு ஈவினிங் வரைக்கும் பெருசாக பசியே இருக்காதுங்க. அதுவே நம்ம இட்லி தோசைன்னு சாப்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அது சாப்பிட்டதுமே ஒரு மாதிரி தூக்கம் வர மாதிரி மந்தமாக தான் இருப்போம். இது சாப்பிடும்போது நமக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டை வீக்லி ஒன்ஸாவது ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் உடம்பு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சிம்பிளி ஷென்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.